ஃபர்ஸ்ட் கார் அதனால நான் குட்டியா வாங்கிட்டு அப்புறமா நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலி கரெக்டான ஒரு டிசிஷனா இருக்காது. யார் வேணாலும் எவ்வளவு பெரிய கார் வேணாலும் ஓட்டலாம். ஒரு 15 நாள் 20 நாள் பழகுனாங்கன்னா அவங்க ஓட்டிடுவாங்க. அதனால இந்த ரெண்டையுமே உங்களோட செலக்ஷன் கிரைட்டீரியால வைக்கக்கூடாது. அப்போ பட்ஜெட் இதுதான். இன்னொன்று உங்க ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு பட்ஜெட் ரொம்ப க்ரூக்டா தான் இருக்கு, எனக்கு வந்து ஒரு நல்ல கார் வேணும் அப்படின்னா இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு பிளஸ் என்னன்னா 4 மீட்டர் லென்த் கிடைச்சிருது. அப்போ ஒரு டீசெண்டா ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும், டீசெண்டா ஒரு லெக் ரூம் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் உள்ள போறதுக்கு பதிலாக இதுல போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி வரும்போது அகைன் பலினோ. அப்ப ஏன் மாருதி சுசுகி வந்து இன்னைக்கும் நம்பர் 1ல இருக்காங்க? அவங்க செகண்ட் பிளேஸ்ல அவங்க பாதி சேல்ஸ் இருக்கிறவங்க தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ அப்ப அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கார் வாங்குனீங்கன்னா அந்த காரை வந்து நமக்கு ஒரு பேர்டனா தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான பிராண்ட்ல போய் வாங்கும்போது அப்ப கார்னாவே இப்படிதான் இருக்குமோன்னு அவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் வந்து உருவாயிரும். அப்போ இந்த மாருதி சுசுகி என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈஸி டு மெயின்டைனா இருக்கும். நீங்க யார்கிட்ட வேணாலும் கொடுத்து அந்த காரை சர்வீஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்பேர்ஸை நீங்களே வெளியில போய் வாங்க முடியும். வேற எந்த பிராண்ட்லயும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மாருதி சுசுகில ஜென்யூன் பார்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அவுட்லெட்டே ஓப்பன் பண்ணிருக்காங்க. நீங்க சைடு மிரர் உடைஞ்சு போச்சுன்னா நீங்களே கடையில போய் வாங்கிக்கலாம். அவங்களோட ஜென்யூன் பார்ட்ஸ்க்கே வாங்கிக்க முடியும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா அதர் பிராண்ட்ல ஒரு டீலர் வழியா தான் போகணும். இல்ல ஒரு சர்வீஸ் வந்து அவங்க மொபைல்ஸ்ல யார் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்க வழியா தான் நீங்க திங்ஸே வாங்க முடியும். ஓகே, பட் அதனால தான் இன்னைக்கும் மாருதி சுசுகி வந்து ஒரு ஈஸி டு மெயின்டைனா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பலினோ வந்து அது பெஸ்ட் சாய்ஸா உங்களுக்கு இருக்கும். ஒரு பட்ஜெட்ல ஒருத்தவங்க கார் பார்க்குறாங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு நம்மளுக்காக கார் வாங்கிக்க, பக்கத்து வீட்டுக்காரன் எதுக்கால வீட்டுக்காரனுக்காக கார் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் கார் அதனால நான் குட்டியா வாங்கிட்டு அப்புறமா நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலி கரெக்டான ஒரு டிசிஷனா இருக்காது. யார் வேணாலும் எவ்வளவு பெரிய கார் வேணாலும் ஓட்டலாம். ஒரு 15 நாள் 20 நாள் பழகுனாங்கன்னா அவங்க ஓட்டிடுவாங்க. அதனால இந்த ரெண்டையுமே உங்களோட செலக்ஷன் கிரைட்டீரியால வைக்கக்கூடாது. அப்போ பட்ஜெட் இதுதான். இன்னொன்று உங்க ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு பட்ஜெட் ரொம்ப க்ரூக்டா தான் இருக்கு, எனக்கு வந்து ஒரு நல்ல கார் வேணும் அப்படின்னா இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு பிளஸ் என்னன்னா 4 மீட்டர் லென்த் கிடைச்சிருது. அப்போ ஒரு டீசெண்டா ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும், டீசெண்டா ஒரு லெக் ரூம் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் உள்ள போறதுக்கு பதிலாக இதுல போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி வரும்போது அகைன் பலினோ. அப்ப ஏன் மாருதி சுசுகி வந்து இன்னைக்கும் நம்பர் 1ல இருக்காங்க? அவங்க செகண்ட் பிளேஸ்ல அவங்க பாதி சேல்ஸ் இருக்கிறவங்க தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ அப்ப அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கார் வாங்குனீங்கன்னா அந்த காரை வந்து நமக்கு ஒரு பேர்டனா தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான பிராண்ட்ல போய் வாங்கும்போது அப்ப கார்னாவே இப்படிதான் இருக்குமோன்னு அவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் வந்து உருவாயிரும். அப்போ இந்த மாருதி சுசுகி என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈஸி டு மெயின்டைனா இருக்கும். நீங்க யார்கிட்ட வேணாலும் கொடுத்து அந்த காரை சர்வீஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்பேர்ஸை நீங்களே வெளியில போய் வாங்க முடியும். வேற எந்த பிராண்ட்லயும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மாருதி சுசுகில ஜென்யூன் பார்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அவுட்லெட்டே ஓப்பன் பண்ணிருக்காங்க. நீங்க சைடு மிரர் உடைஞ்சு போச்சுன்னா நீங்களே கடையில போய் வாங்கிக்கலாம்.